புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பெருமாள் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இதையொட்டி புகழ்பெற்ற திருவண்ணாமலை பூத நாராயண பெருமாள் கோயிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு பச்சரிசி, மஞ்சள், பால், இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தங்க கவசத்தில் காட்சியளித்த பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். புரட்டாசி மாசத்தோடைய முதல் சனிக்கிழமை குபேர வடிவத்துல தங்க கவசம் அணிஞ்சு அபிஷேகம்லாம் சிறப்பா பண்ணி ரொம்ப அழகா இருக்கிறாரு. இவரை தரிசனம் பண்ணிட்டு போனா வீட்டுல அத்தனை செல்வங்களும் பெருகும். இதேபோல் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அமைந்துள்ள அருள்மிகு சென்றாய பெருமாள் கோயிலில் பக்தர்கள் நெய் விளக்கேற்றியும் பொங்கலிட்டும் வழிபட்டனர். கும்பகோணம் அருகே ஒப்பிலியப்பன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாண்டுரங்கன் கோயிலிலும் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.